Assalamualaikum warahmatullahi wabarakatuh. First of all, I call my dear friend Umar Faragatai to invite our Chief Unity. I glad welcome our Chief Unity Al-Hajj APA Abdul Samad. He is the owner of AP Petrol Bank and AP Cursor Units and AP Construction. I glad welcome sir. I glad welcome to our Azhar Arabic College. It's a perfect time to start the assembly. Squad take position. Attention. Sonatis. Attention. Sonatis. Attention. First of all, I call my dear friend Arshad Tatai to recite the behind verses of Holy Quran. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Ya ayyatuhal muddassir قم فأنذر وربك فكبر وثيابك فطهر والرجز فهجر. The translation of these words, Ya ayyuhal muddassir, O thou wrapped up, போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே, கும் ஃபஅந்திர், arise and deliver the warning, எழுந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக, வரப்பக ஃபகப்பிர், and the Lord though you magnify, இன்னும் உம் இறைவனை பெருமைப்படுத்துவீராக, வசியாபக ஃபத்தஹிர், and the garments keep free from stain, உம் ஆடைகளை தூய்மையாக்கிக் கொள்வீராக, ஒரு ருஜ்ஸ ஃபஹுஜுர், and all abominations done, இன்னும் அசுத்தத்தை வெறுத்து ஒதுக்குவீராக. ஸதகல்லாஹுல் அஸீம். Thank you, Arshad Tatai. May Allah give more reciting talent to you, Ami. Next, I call the great singers from grade 3, Mr. Tamkin Atai and Sajid Atai to sing the Tamil Thai Valtu. நீராடும் கடலுறுத்த நிலமடைந்த கீழிலடுகும் சீராரும் வதனம் என்ன திகழ் பரந்த கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறை பிறை நுதலும் தனித்தலகும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Thank you guys. May Allah give more singing talent to you, Amin. Next, I call Yusuf Atai to give the motivation. Assalamualaikum warahmatullahi ta'ala wabarakatuhu. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருக்கட்டும், அந்த ஒரு மனிதனுக்கு பல்வேறு எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த எண்ண ஓட்டங்களை செயல் வடிவில் கொண்டு வருவது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை, ஒரு கடினமான விஷயம். ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு உயர்ந்த நிலைக்கு ஒரு வெற்றியை அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதற்கு ஒரே காரணம், தான் சீக்கிரமே எந்திரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வராரு. முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு அவருக்கு ஒரு ஞாபகம் வருது, ஆகா நம்மளுக்கு நேரமே, நம்ம எந்திரிக்க நேரமே 7 மணியே, நம்ம எவ்வளோ சீக்கிரமே எந்திரிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு. பிறகு வேறு வழியே இல்லாமல் தன்னுடைய நண்பர்களிடத்தில் ஆலோசனை கேட்க போகிறாரு. ஆலோசனை கேட்கும் பொழுது ஒரு நண்பர் சொல்கிறாரு, நீங்கள் சீக்கிரமே எந்திரிக்கணும் அப்படின்னா தூங்கும் பொழுது 2 லிட்டர் தண்ணீரை நீங்கள் குடிச்சிட்டு படுங்க, நீங்கள் சீக்கிரமே எந்திரிச்சிருவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த நபரும் 2 லிட்டர் தண்ணீரை குடிக்கிறார், அதே போன்று எந்திரிக்கிறார். ஆனால் கழிவறை சென்று விட்டு திருப்பி வந்து படுத்துடுறாரு. இரண்டாவது நண்பர்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறாரு. அவர் சொல்கிறார், நான் சொல்லும் வாக்கியத்தை உங்கள் கண்ணில் தென்படும் இடத்துல நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அதை பார்த்தும் பொழுது அதை பார்த்த பிறகு உங்களுக்கு தூக்கம் வராது. அந்த வார்த்தை என்னன்னா, நீங்கள் வீணடிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் இந்த நாளில் வீணான நாள், அதனால் நீங்கள் சீக்கிரம் எந்திரிங்க அப்படின்னு நீங்கள் எழுதி வைங்க அப்படின்னு சொன்னோடனே அதுவும் எழுதி வைக்கிறாரு. அதை பார்த்துட்டு திருப்பி தூங்குறாரு. இப்போ என்னதான் வழி நம்ம சீக்கிரமே எந்திரிக்கிறது அப்படின்ட்டு அவரும் ஒவ்வொரு நாளும் முயற்சி செஞ்சு கொண்டே முயற்சி செய்கிறாரு. ஒரு நாள் அவருடைய நண்பருடைய கல்யாணம், 7 மணிக்கு கல்யாணம். அப்போ அவர் 5:30 மணிக்கு டான் அலாரம் வச்சுட்டு, சரி நாம் 7 மணிக்கு உள்ளே போகணுமே அப்படின்னு சொல்லி 5:30 மணிக்கு அலாரம் வைக்கிறாரு. காலத்தின் கட்டாயமாக அவர் 5:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு கல்யாணத்துக்கு போகிறாரு. அடுத்த நாள் வராரு. சரி, இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது, நம்ம அலாரம் வைப்போமே, அலாரம் வச்சு நம்ம எந்திரிப்போமே அப்படின்னு சொல்லி அலாரம் வைக்கிறாரு. அதே மாதிரி அலாரம் வைக்கிறாரு, அதே மாதிரி எந்திரிக்கிறாரு. ஆனால் ஆஃப் பண்ணிட்டு படுத்துடுறாரு.
இதே போன்று தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. சரி, நம்ம பக்கத்தில் அலாரம் வைக்கிறதுனால தானே நமக்கு இந்த பிரச்சனை, ஆஃப் பண்ணி விட்டு தூங்குறோம், நம்ம தூரமாக வச்சிரும் அப்படின்னு தூரமாக்கி அதை எந்திரிக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் மனசு வெறுத்து போய் இதுக்குமே நம்மளால் எந்திரிக்க முடியாதரா அப்படின்ட்டு அலாரம் வைக்காமல் அன்றைக்கி படுக்கிறாரு. தெரிந்தோ தெரியாமலோ அவர் அன்றைக்கி 5:30 மணிக்கு கரெக்டாக எந்திரிக்கிறாரு. காரணம் என்னன்னு சொன்னால், அவர் செய்த அந்த முன் செய்த 10-15 நாட்களோ செய்த அந்த முயற்சியின் காரணமாக அவர் 5:30 மணிக்கு டான் எந்திரிக்கிறார். அதே போன்று தான் நாம் முயற்சி செய்தால் மட்டுமே தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய நினைக்கும் செயல்களை நாம் வென்று காட்ட முடியும். ஒரு நாட்டினுடைய அரசர் இருக்கிறார். அந்த அரசர் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கதவை, நான் சொல்லும் கதவை நீங்கள் யார் திறக்கிறாரோ அவருக்கு இந்த நாட்டில் பாதி நாட்டை அவருக்கு தருகின்றேன். ஆனால் முயற்சி பண்ணி யாரால் திறக்க முடியவில்லையோ அவர்கள் 2 கரங்கள் வெட்டப்படும் அப்படின்னு ஒரு செய்தி விடுறாரு. முன் வந்தவங்களாம் பின் போகிறாங்க. ஆகா, நம்ம கை வெட்டப்பட்டுருமே அப்படின்னு சொல்லி முன் வந்தவர்கள்லாம் பின் செல்கிறார்கள். ஆனால் ஒரு இளைஞர் மட்டும் முன் நின்று நான் இந்த கதவை திறந்து காட்டுகிறேன் என்று சொன்னார். அப்போ அந்த அரசர் கேட்கிறார், சின்ன வயசாக இருக்கேப்பா, உன்னால் எப்படி அந்த கதவை திறக்க முடியும்? சின்ன வயசாக இருக்கிறியே, உன் கரங்கள் வெட்டப்பட்டுருச்சுன்னா நீ உன்னுடைய வாழ்க்கையே வீணாக போயிருமேப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் தோற்று போனேன்னா என்னுடைய 2 கரங்கள் தான் வெட்டப்படும், என் உயிர் போகாது. ஆனால் நான் வெற்றி பெற்றேன் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய பாதி நாட்டிற்கு நான் தான் அரசன் என்று சொல்லி அந்த ஆட்டக்களத்தில் குதித்தார். சுலபமாக அந்த கதவை திறந்தார். அந்த பாதி நாட்டிற்கு அரசராக ஆனார். அதே போன்றுதான் நம்ம மதரசாவில் பல்வேறு வாய்ப்புகள் நமக்கு கொட்டி கிடக்கின்றனர். அவை மற்ற மனிதர்களை போன்று நம்ம அசிங்கப்பட்டுருவோமோ, நம்ம பேச அசிங்கப்பட்டுருவோமோ என்று சொல்லி நாம் பின் சென்றோமே ஆனால் வெற்றி பெற முடியாது. அந்த இளைஞரை போன்று நான் பேசினேன்னா என் மானம்தான் போகும், ஆனால் நான் அதில் வென்றேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை என்பது ஜொலிக்கும் என்று சொல்லி முன் பேசுபவர்கள் அந்த இளைஞரை போன்று வெற்றி பெற்று அவர் பாதி நாட்டுக்கு தான் அரசனாரார். ஆனால் நாம் இந்த உலகத்தையே ஆளக்கூடிய ஆளுமையாக நாம் முன் ஒரு தலை சிறந்த ஆலிமாகவும், தலை சிறந்த ஒரு வக்கீலாகவும், தலை சிறந்த IAS ஆகவும் IPS ஆகவும் நம்ம வாழ்க்கையை நாம் ஜொலிக்கலாம் என்று சொன்னால் நம்முடைய செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் நம்ம முயற்சியின் பொறுத்து தான் இருக்கிறது. அந்த முயற்சியை நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். ஒரு டாக்டர் வாக்கிங் போங்க அப்படின்றாரு. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வாக்கிங் போகிறேன்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு மணி நேரத்துலையும் 5 மணி நேரம் வாக்கிங் போகிறது சிறந்ததா அல்லது ஒரு தாட்டி போனாலும் 1/2 மணி நேரம் கரெக்டாக போயிட்டு வந்துடுறது சிறப்பா என்று சொன்னால் அந்த 1/2 மணி நேரம் தொடர்ந்து செய்வது தான் சிறப்பு. ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் முயற்சி செய்ய வேண்டும், அந்த முயற்சியை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று சொன்னோமே ஆனால் நம் வாழ்க்கையில் ஜொலிக்கக்கூடிய நபர்களாக, இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய நபர்களாக நாம் முன் நிற்கலாம் என்று சொல்லி என்னுடைய வாய்ப்பை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you, Yusuf Mala. May Allah give a more speaking talent to you. Amin. Next, I call Tawfiq Atai to tell hadith. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஒரு இனிமையான காலை பொழுதினிலே அன்னலாருடைய பொன்மொழியை மொழியக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் ஒருத்தன் பிறந்துட்டான் என்று சொன்னால் அவன் இந்த 5 விஷயங்களை கடந்து தான் வரணும் என்று சென்ற காலத்தில் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று நம்ம பார்க்கிறோம், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இஹ்தனிம் ஹம்சன் கப்ல ஹம்சின், 5 விஷயம் உங்களை நெருங்குவதற்கு முன்னால் அந்த 5 விஷயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அண்ணன் பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள். ஷபாபக கப்ல ஹரமிக்க, வயோதிகம் உங்களை நெருங்குவதற்கு முன்னால் உங்களுடைய வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். ஒரு அருமையான விஷயம், இந்த காலத்துக்கு இது பொருந்தும். நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்மளுக்கு வயசாகிடுச்சுன்னா நம்மளுக்கு நம்ம உதவிக்குன்னு ஒரு ஆள் தேவைப்படும். இங்கே எஞ்சி அங்கே போக முடியாது, ஒரு தடி தேவைப்படும். அதனால் உங்களுடைய வயோதிகம் உங்களை நெருங்குவதற்கு உங்கள் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அண்ணன் பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்த ஒரு விஷயம் சொல்லி காட்டுகிறார்கள், ஒ சிஹதிக கப்ல சக்மிக்க, நோய் உங்களை நெருங்குவதற்கு முன்னால் உங்களுடைய உடல் நலம் சீராக இருக்கும்போது உங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். அதே போன்று தான் நோய் நம்மளை அண்டுச்சுன்னா நம்மளால் எந்திக்க கூட முடியாது, நம்மளை கைகால நம்மளை தூக்கி கூட வைக்கிறார். நம்மளுடைய வேலையை செய்யறதுக்கும் நம்மளுக்கு ஒரு ஆள் தேவை. அதே போல தான் அந்த நோய் நம்மளை நெருங்குவதற்கு முன்னால் அந்த உடல் சீராக இருக்கும் நிலைமையை நாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு இனாக்க கபில ஃபக்கரிக்க, ஏழை உங்களை நெருங்குவதற்கு முன்னால் உங்களுடைய அந்த பணக்காரர் அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அண்ணல் பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்தும் ஒரு விஷயம் சொல்கிறார்கள், ஓ ஃபராரிக்க கபில சுகலிக்க, உங்களுடைய வேலை உங்களை நெருங்குவதற்கு முன்னால்
உங்களுடைய இடைவேளையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள என்பதாக சொல்கிறார்கள். நம்மளுக்கு ஒரு வேலை வருது, அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு வேலை இருக்குது, அதை முடிக்கணும் என்பதாக சொல்கிறார். அதே வேலை வேலை வேணுங்கும் போது நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வேலையை முடிக்கணும், இதைத்தான் முடிக்கணும் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருப்போம். அதனால சொல்கிறார்கள், உங்கள் வேலை வருவதற்கு முன்னால் உங்கள் இடைவேளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த இடத்துல நம்மளால் என்ன பண்ண முடியும் அதை நீங்கள் பயன்படுத்தி அப்படின்னா இறுதியாக ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், ஓ ஹயாத்திக்க கபில மௌத்திக்க. உங்களுடைய மரணம் உங்களை நெருங்குவதற்கு முன்னால் உங்களுடைய உயிர் இருக்கும்போது அதை பயன்படுத்திக் கொள்கின்றாங்க. குழிக்குள்ளே போனால் அதில் 3 அடி துணி 5 அடி குழி, இதுக்குள்ளே போனால் நமக்கு அடுத்து வேற ஒன்றும் தெரியாது நம்மளுக்கு. அதற்கு முன்னால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அண்ணல் பெருமாள் இதிலே சொல்லி காட்டுகிறார்கள். ஆகவே இந்த ஹதீஸின்படி நம் வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you, Tawfiq Yatai. It's a perfect time to flag hosting Yatamkin. Pledge. India is my country. All Indians are my brothers and sisters. I love my country and I am proud of its rich and varied heritage. I shall always try to be worthy of it. I shall give respect to my parents, teachers and all elders, and I treat everyone with courtesy. To my country and my people, I pledge my devotion. In their well-being and prosperity alone rise my happiness. Jai Hind. Perfect time to honor Chimuti. I call principal of our Atha Arabic College and VA Training Academy, our beloved Ustad Tariq Ustad, honor Chimuti the shield. Perfect time to wind up the program. Last but not least, squad take position. Attention. Sonatis. Attention. Sonatis. Attention. I call doctors of grade 3 to sing their national anthem. जन मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल दलति तरंगा दव शुभ नामे जाहे दब शुभ आशीष माहे काहे दव जयदाह जनहन मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. Squad, about turn. Assembly dispersed.